ஹே, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறா? நீ முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அது விடு. ஃபோன் பண்ண எதுக்கு எடுக்கல? சைக்கோவடா நீ. உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. கால் ஏன் எடுக்கலன்னு கேக்குற? இனிமே என் லைஃபை டிஸ்டர்ப் பண்ண சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஏய் திருடி போறேன். நீ கோவப்பட்டு போனதை பார்த்து இனிமே வாழ்க்கையில எனக்கு லிஃப்டே கொடுக்க மாட்டேன்னு நினைச்சேன். கோவப்பட என்ன கவி இருக்கு? ஓ லைஃப் நமக்குள்ள ஏதாச்சும் கனெக்ஷன் ஃபீல் ஆச்சா? இல்லை நீ ஒவ்வொரு வாட்டி சிரிக்கும் போது எனக்குள்ள பட்டர்ஃப்ளை வந்துச்சா? உன்னை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதும் என் பொறுப்பு. அவ்வளோதான். ஐயோ கார்த்திக், நீ இந்த சிச்சுவேஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. வேற என்ன கேட்க சொல்ற கவி? உன் லைஃப்ல இருக்கிற எல்லா ட்ராமாவும் என்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆனால் உனக்கு ஒரு புருஷன் இருக்கான்னு சொல்ல தோணலைல்ல? புருஷனா? என்னடா சொல்ற? நான் இத பத்தியெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்லலைன்னா, ஏன்னா இது எதுவுமே உண்மை இல்லை கார்த்திக். புரியல. கார்த்திக், ஆல்ரெடி உன்கிட்ட என் அப்பா அம்மா பத்தி சொன்னேன். அவங்க டாக்டர்ஸ். தேவோட ஃபேமிலியும் என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேவும் இப்போ டாக்டர். சின்ன வயசுல இது அவங்க பேசி வச்சது. லாஸ்ட் 7 இயர்ஸா நான் என் அப்பா அம்மா கூடவே பேசுறது இல்லைன்னு உனக்கே தெரியும்ல. பட் என் பேரண்ட்ஸ் அந்த டைம்ல இந்த மேரேஜ் விஷயத்த அவன்கிட்ட பேசி பேசி மனசுல ஆசையை வளர்த்துட்டாங்க. ஒரு மாதிரி என் பின்னாடி சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்கான். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் கல்யாணம்னு சொல்றான். கார்த்திக், என் லைஃப்ல யாருமே வேணாம், இனிமே தனியாவே வாழ்ந்துடலான்னு இருந்தேன். Until I met you, கார்த்திக். அது வரைக்கும் தேவி என்கிட்ட நார்மலா பேசிட்டு தான் இருந்தா. நானும் அவன்கிட்ட ரெகுலரா பேசிட்டு தான் இருந்தேன். ஆனா இட் வாஸ் ஜஸ்ட் a friendly conversation. ஆனா எப்ப அவன் என்கிட்ட இந்த கல்யாணம் இதை பத்தி எல்லாம் பேசினானோ அப்பவே நான் அவன்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டேன் கார்த்திக். எப்ப அவன் கல்யாணம்னு சொன்னானோ அப்பவே நான் தள்ளி வந்துட்டேன். அப்போ அவன் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை? இல்ல கார்த்திக். இப்போ ஒருத்தன் கிட்ட அவன் அடி வாங்கினா கூட நீ ஃபீல் பண்ண மாட்ட? நீ என்ன சொல்ற? கவி, வா, நான் கார் கொண்டு வந்து கிளம்பலாம். ஏய், கையை விடு. ஏய் வா. அதெல்லாம் ஒரு தேவையில்லை. அதான் சொல்லிட்டு இருக்காளே பிடிக்கலன்னு. நோ 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 நோ. இன்னொரு வாட்டி அவன் பக்கம் பார்த்தேன். கார்த்திக் ப்ளீஸ், பிரச்சனை வேணா, சொன்னா கேளு. பொண்ணு இருக்குன்னு சீன் போடுறியா? உன்ன என்ன? ஹேய், பிரச்சனை பண்ணாம போ. கார்த்திக் ப்ளீஸ், நம்ம போலாம். வா. என்னாச்சு? இல்ல ரகுவும் மஞ்சும் இருப்பாங்கல்ல, அதான். அதுக்கு இல்ல தேவையில்லாம ஏதாச்சும் யோசிப்பாங்க. எதுக்கு? என்னாச்சு கவி? எனக்கு அவங்க யோசிக்கிற எதுவும் தேவையில்லாத மாதிரி படல. பட் பரவாயில்ல, நான் முன்னாடி போறேன், நீ வெயிட் பண்ணியே வா. யா. பாத்துக்க, கடைசியில் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு மாத்திடாத. என்னாச்சு? உள்ள போகலையா? மஞ்சு தூங்கிட்டா போல. கீயை மேட்டு கீழே வச்சிருக்கேன்னு மெசேஜ் போட்டிருக்கா. இப்பதான் பார்த்தேன். ஓ ஓகே, சரி ஒரு நிமிஷம் இரு, நான் கீ எடுக்கிறேன். இரு, நான் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஏய், என்ன பண்ற?
படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணு. சரி கூட நான் ஓப்பன் பண்றேன். கார்த்திக், ஆ? என்னாச்சு கவி? இல்ல இந்த டேக்கு ஒரு ஃபைனல் டச் இல்லாம முடியற மாதிரி இல்ல. என்னது டச்சா? கார்த்திக், உன் கையே ஷிவர் ஆகுது. அது ஐயோ ரகு. எங்க போற? ஏய் கவி, என்ன லேட் ஆயிடுச்சா? ஆமா ரகு, நீ இன்னும் தூங்கலையா? தூங்கணும். இந்த கார்த்திக் பையன் வேற இன்னும் வரல. டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். ஓகே, குட் நைட். நீங்க பாங்க. கார்த்திக், ஏய் நீ என்ன இங்க? என்னடா இப்படி பயப்படுற? ஏய் போதும். என்ன பண்ண? போன ரகுவை திரும்ப வந்துட போறான். சாரி சாரி. சிரிச்சுட்டே இருக்கிற. இது வேலைக்கு ஆகுது. நான் கிளம்புறேன். சாரி 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 கார்த்திக். ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். ஏய் இதுல என்ன இருக்கு? இல்ல கார்த்திக், நான் பார்க்கறதுக்கு பிரேவா தெரியலாம், ஆனா எனக்குள்ள நிறைய பயம் இருக்கு. தேங்க்ஃபுல்லி நீ அங்க இருந்த. ஸோ கவி, இது நான் ஒரு டைம் தான் கேட்க போறேன். நான் ஏன் இது கேட்குறேன்னா, ஐ வாண்ட் டு ட்ரஸ்ட் யூ வித் ஆல் மை ஹார்ட். அவ்வளோ பேசுனேன், ஆனால் உன் மேரேஜ் பற்றி ஒரு விஷயம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணல. ஏன்னா அப்படி ஒன்று நடக்க போறதில்ல கார்த்திக். அண்ட் நமக்குள்ள இருக்கிற இது எனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. நான் உன்கிட்ட வந்து சொல்லி நீ அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேனா, நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை ரூயின் பண்ண விரும்பல கார்த்திக், அதான் சொல்லல. என்ன கார்த்திக்? இல்லை நீ பேசு. சொல்கிற வார்த்தைலாம் கேட்க நல்லா இருக்கு. நீ பேசு. கார்த்திக், நான் இவ்வளோ நாளாக ஹாப்பினஸ்னா என்னன்னே மறந்துருந்தேன். இப்போ நான் ஹாப்பினஸ் பற்றி யோசிச்சாலே உன் முகம் தான் மனசில் ஞாபகத்துக்கு வருது. ம் என்ன பண்ற? என்ன இதெல்லாம்? எனி டைம். என்னடா? சும்மா. ஏய், வெளியே எங்கேயும் போறியா? இல்லையே. ஏன்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு எதுக்கடி 1 hour ரெடி ஆகிட்டு நான்லாம் குளிக்கவே இல்லை. சும்மா ஏதோ தோணுச்சு. அது எப்படி சும்மா தோணும்? யார் தோண வச்சது? அச்சோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்காக தான் நம்ம எப்போவுமே ட்ரெஸ் அப் பண்ணணும், அவ்வளோதான். ஏதோ சொல்கிற. சரி, வந்து லாகின் பண்ணு. சரி போ, நான் வரேன். சரி, ஓகே, நான் போகிறேன்.
ஹாய் கவி நேற்று நைட்டு ஹாய் கவி நேற்று நைட் ரொம்ப ஸ்பெஷல். எஸ் யா. கார்த்திக் ஹாய் மஞ்சு. சரி நீ எங்கேப்பா இங்கே கீழே உட்காந்து ஒர்க் பண்ணலையா? இல்லை உன்னை கவி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு ரகு சொன்னான், அதான். உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகேப்பா, ஆனால் ஒரு வாட்டி கவிட்டு கேட்டுரு. ஏன்னா அவள் தான் ரொம்ப கோவப்படும். அவளை பற்றி உனக்கு தெரியாதா? கவி ஒரு நிமிஷம் கார்த்திக். என்ன நீ இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க? கீழே போல. இல்லை நான் சென்னைக்கு வந்தோன்னே எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் லிவிங்கில் இருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமாம். அதான் நான் கார்த்திக்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். என்னது